Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு சூப்பரான முந்திரி பக்கோடா ரெசிபி பண்ண போறோம். முந்திரி பக்கோடா பிடிக்காதுன்னு சொல்றவங்க ரொம்ப ரேர் தான். என்னோட ஸ்டைல்ல ஸ்பெஷலா ஒரு மசாலா மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்ய போறோம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த முந்திரியில நல்ல உப்பு காரம் எல்லாம் இறங்கி இருக்கும். சாப்பிடறக்கே டேஸ்டா இருக்கும். சொல்ல போற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நல்ல உதிரியா கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான என்னோட ரொம்ப ஃபேவரட்டான முந்திரி பக்கோடா ரெசிபி என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் துருவின இஞ்சி, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயத்துலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா மறுபடியும் கலந்து விடுங்க. வெங்காயத்துலேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியில் இந்த மசாலாலாம் நல்லா கூட்டாகணும். இப்போ முழு முந்திரி பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு கையளவுன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த மசாலாவில் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அந்த வெங்காயத்துலேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணி, இந்த உப்பு காரம் எல்லாம் முந்திரி பருப்பில் நல்லா ஊறி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். முழு முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் உடச்ச முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். ஆனால் முழு முந்திரி பருப்பு மேலே நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கும், உள்ளே நல்லா அந்த முந்திரியோட டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். அதனால தான் முழு முந்திரி பருப்பு சேர்த்து சொல்கிறது. இப்போ மாவெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. கடலை மாவோட அளவுலேருந்து பாதி அளவு தான் அரிசி மாவு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு குழிக்கரண்டி கடலை மாவுனா 1/2 குழிக்கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்தா தெரியும், முந்திரி பருப்புக்கு மேலே இந்த கடலை மாவு அரிசி மாவுலாம் நல்லா கோட்டாயிருக்கு. இது ஃபஸ்ட்டு லேயர் நல்லா பக்கோடா மாதிரி வரணும் இல்லையா? அதனால மறுபடியும் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். பாதி நல்ல கோட்டாகிருக்கு, பாதி மாவாக இருக்குது இல்லையா? இப்போ இது நம்ம நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுக்கும்போது சூப்பராக ரெடி ஆகி வரும். தண்ணி சேர்த்துறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தும் போது அதிகமாக எண்ணெயும் குடிக்காது, அதே மாதிரி நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அந்த பக்கோடாவே நல்ல க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதனால தான் நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துறது. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அப்படியே ஊற்றக்கூடாது, லைட்டாக அப்படியே தெளித்து விடணும். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போதும். நல்லா தெளித்து விட்டு விரல்லையே, நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி விரல்லையே நல்லா அப்படியே கலந்து விடுங்க. ஃபுல் கையில் நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் விரல்லையே இப்படி கலந்து விடும்போது முந்திரி பருப்பு நல்லா உருண்டு அந்த மாவெல்லாம் நல்லா கோட்டாகி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு முந்திரி பருப்புக்கு மேலேயும் அந்த மாவு சூப்பராக கோட்டாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் ஒவ்வொரு முந்திரி பருப்புலையும் தனித்தனியாக அப்படியே கோட்டாயிருக்கும். முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். முந்திரி பக்கோடாவோட முக்கியமான டிப்பே அப்படியே நம்ம விரல்லையே அப்படியே கலந்து விடணும். அதுதான் நிறைய பேர் அப்படியே டைட்டாக ஒன்றா பிசைஞ்சு விட்டுடுவாங்க. அப்புறம் எண்ணெய் சட்டிக்கு மேலே அப்படியே ஒன்றுன்னா உதுத்து விடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் தேவையே இல்லை. எண்ணெய் சட்டிக்கு நேராக நம்ம பண்ணும்போது அந்த அனலில் நம்மளால் டக்குன்னு போட முடியாது. இந்த மாதிரி நீங்கள் விரல்லையே உருட்டி விட்டிங்கன்னா நல்லா உருண்டு ஒன்றா திரண்டு வரும். உப்பு காரம் சரியாக இருக்கான்னு அந்த மாவு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உப்போ காரமோ உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த முந்திரி பக்கோடா பேட்டர் இருக்கு இல்லையா, முந்திரி பக்கோடா மாவு, அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அது உதிரியாக இருக்கிறனால நம்ம தனியாக உதுத்துடணும்னு அவசியம் இல்லை. அதுவாக தனியாக உதிர்ந்து உள்ளே விழுந்துடும். ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். கரண்டி போட்டு கலந்துட வேண்டாம். ஏன்னா எப்படியுமே பக்கோடாவில் நிறைய உதிரி கிடைக்கும். நம்ம மறுபடியும் கரண்டி போட்டு கலந்தோம்னா முந்திரி பருப்புக்கு மேலே ஒட்டியிருக்க மாவெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு மைகோதியோ இல்லைன்னா ஃபோர்க்கோ வச்சு கலந்து விடுங்க. நான் எப்பயுமே ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் மைகோதியில் தான் திருப்பி விடுவேன். வடை, பக்கோடா, போண்டா எல்லாத்தையுமே இந்த மைகோதியிலே திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு உதிரியாக ஆகாமல் சூப்பராக ரெடி ஆகும். ஃபோர்க்கு கூட உங்களுக்கு அனல் தாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி வெந்து மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் பேன்லேருந்து எடுத்துடலாம். கடைசியில் கொஞ்சமாக அந்த கருவேப்பிலையை பொரித்து அந்த பக்கோடாக்கு மேலே சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்டியான சூப்பரான முந்திரி பக்கோடா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.